தமிழ் சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கவிருப்பது கவிஞர், கலை இலக்கிய விமர்சகர், மொழிபெயர்ப்பாளர், ஓவியர், இளைஞர்களை ஊக்குவிப்பவர், மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாடமி பெற்ற திரு இந்திரன் ஐயா அவர்களை. வணக்கம் ஐயா. ஐயா, இளைஞர்களை நீங்கள் தொடர்ந்து ஊக்குவிச்சுட்டு வரீங்க உங்கள் எழுத்தாலையும் உங்கள் பேச்சுக்களாலையும். இப்போ இருக்க இளைஞர்கள் எப்படிப்பட்ட எழுத்துக்களை எழுதணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஐயா? நிலவழகன், உங்களுடைய கேள்வி எனக்கு ரொம்ப என்னை யோசிக்க வைக்கிறது. எப்படின்னா, இன்றைய இளைஞர்கள் எதை எழுதணும் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்ட உடனே எனக்கு இந்த டைரக்டர் கே பாலச்சந்தர் ஒரு தடவை ஒரு பொது நிகழ்ச்சியில் ஒரு மேக்ஸ்மெல்லர் பவனில் அவருக்கு கூட ஒரு சந்திப்பு ஏற்படுத்தியிருந்தாங்க. அந்த சந்திப்பில் பாலச்சந்தர் ஒருத்தர் கேட்டார், நீங்கள் உங்களுடைய சினிமா எப்போவுமே ஏன் ஒரு அரையும் குறையுமா முடிஞ்சு போகுது? ஒன்று அந்த கதாநாயகிக்கு பைத்தியம் முடிச்சு போகுது, இல்லைன்னா ஒரு ஒரு ஒழுங்கான ஒரு முடிவுக்கே வரலையே உங்கள் சினிமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் அதுக்கு பாலச்சந்தர் சொன்னார், நான் சுபம் போட்டு முடிக்கிற டைரக்டர் இல்லைங்கன்னு சொன்னார். அப்போ சொன்னார் அவர் ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி சொன்னார். என்னன்னா, நான் ஆரம்ப காலத்தில் ஏஜிஎஸ் ஆஃபீஸில் ஒரு கிளர்க்காவோ ஆஃபீஸராகவோ இருந்தபோது எனக்கு நாங்கள் ஒன்று கொடுத்தனத்தில் நான் வீட்டில் குடியிருந்தேன். அப்போ ஒரு ஒரு ரூம் தான். அந்த ஒரு ரூம்லேயே எல்லோரும் படுத்து தூங்கணும். அதனால் நான் என்ன செய்வேன்னா, எப்போவுமே நைட் ஷோ பார்த்துட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு போய் படுப்பேன். படுத்த அடுத்த நிமிஷம் தூங்கிடுவேன் நான். அப்போ அதுக்காகவே லேட்டாக போவேன். ஆனால் அப்படி நான் டெய்லிக்கு போய் நான் படுத்து தூங்கிடும் போது எனக்கு ஒரு நாள் தோணுச்சு, நம்ம படத்தை பார்த்துட்டு தியேட்டரில் நைட் ஷோ பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறவன் இதை போல் ரூமில் தூங்கினா அவனுக்கு தூக்கம் வரக்கூடாது. அவன் அந்த சினிமாவை பற்றியே யோசிச்சுக்கிட்டோம். அந்த சினிமாவில் ஏன் அவன் இது போல் பைத்தியம் பிடிச்சிருச்சு, ஏன் இவன் இது போல் ஆகிட்டான், ஏன் இது போல் ஆச்சு, அல்லது இதுக்கு அடுத்து என்ன நடக்கும், அல்லது இப்படி நடந்திருக்கணும், ஏன் இவனை ஒரு சின்ன வயசுக்காரன் ஒரு பெரிய வயசுக்கார பொண்ணை லவ் பண்ணான், ஏன் ஒரு கிழவனை போய் ஒரு சின்ன பொண்ணு மேரேஜ் பண்ணிக்க விரும்புகிறா, இது போல் கேள்விகளை நான் எழுப்பி அவனை தூங்க விடாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். உங்கள் கேள்வி, நிலவழகனுடைய கேள்வியை கேட்டால் எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களுடைய புத்தகம், நீங்கள் எழுதப்போகும் புத்தகம் யாரையும் தூங்க விடக்கூடாது. அதுதான் நான் இளைஞர்களுக்கு சொல்வேன். எப்படின்னா, அது சிந்திக்க தோண்டலாம். உங்களுடைய புத்தகம் ஒரு எதிர் கலாச்சார ஒரு கேள்விகளை எல்லாம் முன்வைக்கணும். அப்படி வைக்கும்போது அந்த எழுத்துக்கு ஒரு புதிய துடிப்பு உண்டாகுது. ஏன்னா நம்ம ஒரு பெரிய ஒரு டிஜிட்டல் யுகத்தில் வாழறோம். இந்த டிஜிட்டல் யுகத்தில் வாழும்போது நம்மளுடைய புத்தகங்கள், நம்மளுடைய ஒவ்வொரு எழுத்தும் ஒரு வாசகனை சிந்திக்க தூண்டணும். அதனால நான் என்ன யோசிக்கிறேன்னா, இளைஞர்களுடைய எழுத்துக்கள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கணும், வாசகனை சிந்திக்க தூண்டணும். இந்த இடத்துல எனக்கு ஞாபகம் வருது, நிறைய பேர் எனக்கு தூக்கம் வரலைன்னா நான் புத்தகம் படிப்பேன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நண்பர்கள் சொல்லுவாங்க, தூக்கம் வரலைன்னா ஒரு புக்கம் படிக்கலாம். தூங்க வைக்கிற புத்தகத்தை ஏன் நீங்கள் எழுதுறீங்க? உங்கள் புத்தகத்தை படித்தா அவன் தூக்கம் வரக்கூடாது. சார், உங்கள் புக்கு ரொம்ப நல்லா இருந்தது, நான் எப்பவுமே தூக்கம் வரலைன்னா உங்கள் புக்கை எடுத்து படிப்பேன்னு ஒருத்தர் சொல்கிறான்னா அதை விட கேவலம் எதுவுமே இல்லைங்க. அதனால மற்றவர்களை தூங்க விடாத புத்தகங்களை நீங்கள் எழுத வேண்டும். இதுக்கு நான் சொல்கிற ஃபார்முலா எப்பவுமே என்ன செய்வேன்னா, எனக்கு மும்பையில் ஒரு மாபெரும் கவிஞர் இருந்தார். அவர் ஒரு யூத இந்தோ ஆங்கிலியன் பாய்ட். அவர் பேர் நெசிம் எசிக்கல். அந்த நெசிம் எசிக்கலை நான் அடிக்கடி மும்பையில் நான் வாழ்ந்தபோது நான் தினந்தோறும் மீட் பண்ணுவேன். ஆல்மோஸ்ட் அப்படி மீட் பண்ணும்போது அவர் என்கிட்ட சொல்லுவார், நீ எழுதுறதுக்கான ஃபார்முலா ஒன்றே ஒன்று தான் அப்படின்வார். என்ன தெரியுங்களா? அது டிஃபர் ஆர் டை. மற்றவர்களிடமிருந்து வித்தியாசப்படு, இல்லை என்றால் நீ உயிர் வாழ்வதிலேயே அர்த்தமில்லை, எழுதுவதிலேயே அர்த்தமில்லை. மற்றவனோட வித்தியாசப்படுவது எழுத்தை எழுதுவது தான் எழுத்துன்னு சொல்லுவார் அவர். அந்த டிஃபர் ஆர் டை அப்படின்றது தான் இன்றைக்கு எழுத வருகிற இளைய சக்திகளிடம் நான் சொல்லுவேன். உங்களுடைய எழுத்து ஒரு எதிர் கலாச்சார குரலாக இருக்கணும், இன்றைய தற்கால குரலாக இருக்கணும். நம்ம தமிழ் பண்பாட்டை பற்றி நம்ம ரொம்ப பெருமையாக பேசுவோம். எல்லாம் எந்த காலத்தில் எழுதுனா, மகாபலிபுரத்தை போய் பாரு, என்னமா சித்தரிச்சிருக்கான், என்னமா சிற்பியா செதுக்கி வச்சிருக்கான்
அந்த தஞ்சாவூர் குகை ஓவியத்தை போய் கோயில் பெரிய கோயிலினுடைய ஓவியத்தை சுவரோவியங்களை பாருங்கலாம் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா அதில் உங்கள் பாட்டை சொத்தை வச்சு நீங்கள் வாழறீங்கன்னு அர்த்தம். அந்த தஞ்சாவூர் சுவரோவியத்தில் நம்மளுடைய ஒரு சின்ன ப்ரஷ் கூட படலை. நம்ம செய்தது இல்லை. அது மகாபலிபுரத்தை நம்ம செதுக்கலை. நம்ம இது பாட்டை சொத்தை வச்சுக்கிட்டு மைனர் மாதிரி நம்ம ஏன் வாழ்வானே? நம்மளே மகாபலிபுரத்தை சிற்பிப்போம், நம்மளே ஒரு தஞ்சாவூர் சுவரோவியங்களை சிற்பிப்போம், சிருஷ்டிப்போம். அப்படி நம்ம படைக்கும்போது தான் நம்மளுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் இந்த உலகத்துக்கு வருது. அதனால ஒரு எதிர் கலாச்சார குரலை, இந்த சமூகத்தில் மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு விடுதலையும் அன்பும் நீல வானத்தில் அழகுற பொறிக்கப்பட்ட ஒரு உலகத்தை உருவாக்கும் ஒரு எழுத்தை இந்த இளைஞர்கள் எழுத வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன்.